Hello students, welcome to Bubbles. In this video, we are going to discuss the 10th standard mathematics, unit 6, the trigonometry, right? So see, the unit 6 trigonometry, the introduction. First, the trigonometric identities. The main three identities. What are the first one, sin square theta plus cos square theta. Sin square theta plus cos square theta is equal to 1. This is identity number 1, main identity, very important one. Second, 1 plus the tan square theta is equal to secant square theta. The third one, 1 plus cot square theta is equal to cosecant square theta, right? This is very important identity, right? இப்போ பாருங்க, இந்த important ஐடென்டிட்டியை வச்சு தான் எக்ஸைஸ் 6.1 ஃபுல்லாகவே ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இதை தவிர நமக்கு ரெசிப்ரோக்கல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். வாட் ஆர் த ரெசிப்ரோக்கல்ஸ்? என்னென்ன ரெசிப்ரோக்கல்? அதாவது சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ சைன் டீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும்? ஐ மீன் த 1/sin theta is equal to cosecant theta. 1/sin theta is equal to cosecant theta. அதே மாதிரி காஸ் டீட்டாவுக்கு ரெசிப்ரோக்கல் 1/cos theta is equal to the secant theta. Then 1/tan theta is equal to the cot theta. 1/tan theta is equal to cot theta. ஸோ இதுக்கு நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இதோட அப்படியே ஆப்போசிட்டில் கேட்கலாம். அதாவது இதே நம்ம எப்படி சொல்லலாம்? 1/cosecant theta equal to sin theta. நல்லா பாருங்கள், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சைன் டீட்டானா அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் டீட்டா, காஸ் டீட்டா அப்படின்னா ரெசிப்ரோக்கல் சீக்கன் டீட்டா, டேன் டீட்டா அப்படின்னா ரெசிப்ரோக்கல் த காட் டீட்டா. ஸோ அப்படியே மாற்றி கேட்கலாம். 1/sin theta equal to cosecant theta. அப்போ 1/cosecant theta equal to sin theta. That's all. அப்போ 1/secant theta is equal to cos theta. 1/cot theta is equal to this is tan theta, right? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சைன் டீட்டானா ரெசிப்ரோக்கல் கொசிகன் டீட்டா, அப்படியே மாற்றி கேட்டால் கொசிகன் டீட்டானா ரெசிப்ரோக்கல் சைன் டீட்டா, அதுதான். ஸோ 1/cos theta ரெசிப்ரோக்கல் சீக்கன் டீட்டா, அப்போ சீக்கன் டீட்டா ரெசிப்ரோக்கல் காஸ் டீட்டா, இதே தான் மாறி வரும், ரைட்? 1/tan theta, tan thetaவோட ரெசிப்ரோக்கல் காட் டீட்டா, காட் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் tan theta, அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 ஐடென்டிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஐடென்டிட்டி என்ன சொல்லியிருக்கேன்? sin square theta ப்ளஸ் cos square theta equal to 1, ரைட்? ஸோ இந்த ஐடென்டிட்டிலேருந்து ஒரு சில விஷயங்கள் கிரியேட் ஆகும். என்ன ஆகும்? இப்போ எனக்கு sin square theta மட்டும்தான் வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம்? இந்த cos square theta இங்கே கொண்டு போயிடலாம். 1 - cos square theta, ரைட்? இன்கேஸ் எனக்கு cos square theta தான் வேணும் அப்படின்னா, இந்த cos square theta மட்டும்தான் வேணும் அப்படின்னா 1 இங்கே 1 வச்சுக்கிட்டு இந்த sin square theta இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்முலா, ரைட்? இது ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்முலா. ஸோ ஒரு ஐடென்டிட்டிலேருந்து இப்படி கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுலேருந்து இதே மாதிரி ஐடென்டிட்டி கூட எழுதலாம். இப்போ பாருங்கள், சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா இருக்கா, இந்த டேன் ஸ்கொயர் டீட்டா இங்கே வந்தால் -tan ஸ்கொயர் டீட்டாவா, இந்த 1 அங்கே இருக்கும், விச் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்படி ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி, விச் இம்ப்ளைஸ் இப்போ கொசிகன் ஸ்கொயர் இங்கே இருக்குது, கொசிகன் ஸ்கொயர் டீட்டா, இந்த ப்ளஸ் காட் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் -cot ஸ்கொயர் டீட்டா. அப்போ 1 அப்படியே இங்கே வச்சுக்கிறோம், +1, அதுதான் இங்கே எழுதுகிறேன், ஈக்குவல் டு 1. கொசிகன் ஸ்கொயர் டீட்டா -cot ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்படி ஐடென்டிட்டிஸ் நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ மெயினாக இதை வச்சுக்கோங்க. sin square theta ப்ளஸ் cos square theta equal to 1, 1 + tan square theta equal to secant square theta, 1 + cot square theta equal to cosecant square theta, right? Then this is reciprocal, ரைட்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெசிப்ரோக்கலை ஞாபகம் வச்சுக்கணும். இதை தவிர என்னென்ன ஐடென்டிட்டிஸ் வருதோ அதை நான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதை தவிர இந்த ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸைஸ் போடும்போது இந்த அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிஸும் நான் உள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். வாட் ஆர் தட்? த a³ - b³
ரைட்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதெல்லாம் நீங்கள் அல்ஜிப்ராவில் படிச்சிருப்பீங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ரைட்? நம்மளுடைய தேவைக்கேற்ப இந்த அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸும் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸில் கொண்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், ரைட்? ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட், வெரி யூஸ் யூனிட் ட்ரிக்னாமெட்ரி. இப்போ வாங்க exercise 6.1 பார்க்கலாம். See the first exercise number 6.1. The first problem, prove the following identities. The first point, cot theta plus tan theta is equal to secant theta into cosecant theta. Second question, tan power 4 theta plus tan square theta secant power 4 theta minus secant square theta. பாருங்க, very interesting question. Prove the following identities. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இந்த ரேஷியோஸ்லாம் பார்த்து டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் பயப்படக்கூடாது. வெரி சிம்பிள், வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு. த காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு த சீக்கன் தீட்டா இன்டூ த கொசிக்கன் தீட்டா. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கிறேன். த எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு வாட்? த காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. Cot theta, right? Cot theta formula, the cos theta by sin theta. இதெல்லாம் நீங்கள் trigonometry identity, right? இதெல்லாம் மெமரி பண்ணிக்கணும். Cot theta formula, cos theta by sin theta plus tan theta formula, the sin theta by cos theta. இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், cross multiple, cos into cos, cos square theta. This is sin square theta divided by, take LCM, sin theta into cos theta. You know the identity, cos square theta plus sin square theta value 1. So 1 by this sin theta into cos theta, right? Which is equal to, so 1 by sin theta cosecant theta. Am I right? 1 by sin theta cosecant theta. Then 1 by cos theta, here what is this? Cos theta. 1 by cos theta secant theta. So see the question, this is RHS, secant theta, cosecant theta. So secant theta into cosecant theta. So RHS. Therefore LHS equal to RHS. Hence the proof. Point 1. Now see the second question. Second point. What is given? Tan power 4 theta plus the tan square theta is equal to what is secant power 4 theta minus secant square theta. Now take the LHS part, the tan power 4 theta plus tan square theta. இப்போ tan square வெளியே எடுத்தாச்சுன்னா tan square theta into ஒரு tan square காமனாக வெளியே கொண்டு வரேன். The remaining the tan square theta plus இங்கே என்ன ஆகிடும் 1, right? So which is பாருங்கள் tan square theta. இந்த tan square thetaவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுற பாருங்கள். நம்மளுடைய மோட்டிவ் வந்து ஆர்ஹெச்எஸ்ஸை கொண்டு வரதுலே இருக்கணும், சரியா? ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, சீக்கண்ட் இருக்குது, சீக்கண்ட் theta தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். 1 + tan square theta ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம், சீக்கண்ட் ஸ்கொயர் theta. இப்போ நமக்கு tan square மட்டும் வேணும்னா இந்த 1 என்ன செய்யலாம், இங்கே கொண்டு போயிடலாம் இல்லையா? ஸோ இது மாதிரி தான் ஐடென்டிட்டியை நம்ம என்ன செய்யலாம், மாற்றிக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை கரெக்டாக மாற்றிக்கலாம். அப்போ tan square theta என்ன செய்கிறேன், secant square theta minus 1 அப்படின்னு எழுதுகிறேன், ரைட்? இன்ட்டு tan square 1 + tan square theta உங்களுக்கு தெரியும், 1 + tan square theta secant square theta. So now secant square theta into secant square theta, secant power 4 theta minus 1 into this secant square theta is equal to the RHS. Therefore the LH is equal to RHS. This is answer. Hence the proof 2. Hence the proof 2. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது question number 2. Prove the following identities. Right? See the first point. What is given? 1 minus tan square theta by cot square theta minus 1 is equal to tan square theta. Right? So first one, 1 minus tan square theta by the cot square theta minus 1, right? So this can be written,
I mean this is equal to the tan square theta. This is given question, right? So first take LHS is equal to 1 minus tan square theta by cot square theta minus 1, right? This is 1 minus tan square theta by the cot square theta. Cot theta is equal to what? 1 by tan theta, am I right? So this is square, cot square. So 1 by tan square theta minus 1. So this is equal to 1 minus tan square theta. இங்கே tan square theta LCM எடுத்துக்கலாம். Tan square theta into 1 tan square theta. So here also 1 minus tan square theta divided by this tan square theta. Now it will be cancelled. So this is equal to 1 by tan square theta. இல்லையா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ this can be written as the tan square theta. This is RHS. Therefore the LH is equal to RHS. Hence the proof 1, right? Now see the second point. What is the second question? The cos theta by 1 plus sin theta is equal to the secant theta minus tan theta, right? So this is, take LHS. LHS is equal to cos theta by the 1 plus sin theta. So which is, இங்கே பாருங்கள், நியூ ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி 1 ப்ளஸ் sin theta வந்திருக்கு இல்லையா, இதோட கான்ஜுகேட் வேல்யூ எடுத்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 ப்ளஸ் sin theta கான்ஜுகேட் வேல்யூ என்ன? 1 மைனஸ் sin theta, ரைட்? ஸோ அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் 1 மைனஸ் sin theta இப்படி மல்டிபிள் பண்ணணும், ரைட்? இப்போ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். cos theta into this, the cos theta into 1 minus sin theta, that divided by, see this is algebra formula, a plus b into a minus b, right? This is a plus b, a minus b equal to a square minus b square. So this is 1, I mean denominator only, 1 square minus a வந்து 1 b sin theta இல்லையா, minus sin square theta. So which is cos theta into 1, the cos theta minus cos theta sin theta, cos theta sin theta divided by, this is 1 square 1 minus sin square theta, right? So which is, இங்கே பாருங்கள், cos theta minus cos theta sin theta அப்படி எழுதிக்குங்க. 1 minus sin square theta cos square theta, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபார்முலா. 1 minus sin square theta equal to what? The cos square theta. இந்த இப்போ cos square theta வந்து common for these two, right? அதாவது cos theta by this cos square theta இப்படி எழுதிக்கலாம், minus the cos theta sin theta by the cos square theta. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும், ஒரு cos theta இங்கே கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் 1 by cos theta minus, அதே மாதிரி இங்கே ஒரு cos theta கேன்சல் ஆகிடுச்சுன்னா sin theta by cos theta. So which is 1 by cos theta, already I told, secant theta, sin theta by cos theta, tan theta. So this is RHS, am I right? See the RHS, secant theta minus tan theta. Therefore LHS is equal to RHS. Hence the proof point 2. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். Question number 3. Prove the following identities. The first one is root 1 plus sin theta by 1 minus sin theta equal to secant theta plus tan theta. This is the first question, right? The first one, root 1 plus sin theta by 1 minus sin theta is equal to secant theta plus tan theta, right? So now the LHS is equal to root 1 plus sin theta by 1 minus sin theta, right? இப்போ என்ன செய்யற பாருங்க, இதோட கான்ஜுகேட் வேல்யூ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். 1 plus sin theta by 1 minus sin theta, இதோட கான்ஜுகேட் வேல்யூ எடுத்து என்ன மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, the numerator by denominator. So which is root, this is multiple பண்ண the same thing, 1 plus sin theta the whole square by a square minus b square, right? So which is பாருங்க root, அது அப்படியே இருக்கட்டும், 1 plus sin theta the whole square, wholes
ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா இல்லையா. இப்போ பாருங்கள் ரூட் எடுங்க, இந்த ஸ்கொயர்லாம் போயிடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன இருக்கும் மீதி 1 ப்ளஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ஸ்கொயர்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு ரூட் எடுத்தா இல்லையா. ஸோ திஸ் இஸ் 1 பை காஸ் டீட்டா ப்ளஸ் த சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, ரைட். ஸோ திஸ் இஸ் 1 by cos theta secant theta, sin theta by cos theta tan theta. This is RHS. Therefore, the LHS is equal to RHS. So hence the proof 1. Hence the proof the point 1. See the second question. Root 1 plus sin theta, root 1 plus sin theta by 1 minus sin theta, right, plus the root 1 minus sin theta by 1 plus sin theta, right, is equal to what is question 2 secant theta. Now I am going to take the LHS is equal to what, the 1 plus sin theta by 1 minus sin theta plus root 1 minus sin theta by 1 plus sin theta. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு உள்ள லிங்க் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, 1 plus sin theta by 1 minus sin theta இருக்கா, அதே தான் இங்கே இருக்கும். 1 plus sin theta by 1 minus sin theta, ரைட். ஸோ இன்கேஸ் எக்ஸாமில் 2 பாயிண்ட்டும் கண்டினியூட்டியாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதிலிருந்தே கண்டினியூட்டி எழுதலாம், ரைட். செகண்ட் பாயிண்ட் மட்டும் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு தான் ஆகணும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு சேர்ந்து தான் இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆல்ரெடி வி ப்ரூவ்டு. வாட் இஸ் திஸ், த சீக்கண்ட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா. இப்போ நான் என்ன எழுத போகிறேன், ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறேன், ரைட். லேட் இதுக்கு எக்ஸ்ன்னு நேம் கொடுக்குறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் 1 ப்ளஸ் சைன் டீட்டா பை 1 மைனஸ் சைன் டீட்டா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட ஆன்சரு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே ப்ரூவ் பண்ணிட்டோம். த சீக்கண்ட் டீட்டா ப்ளஸ் the tan theta, right, from bracketல from the first point அப்படின்னு போட்டுக்குங்க, ரைட். இப்போ அடுத்து கூடவே இன்னொரு டேர்ம் இருக்குது இல்லையா, ரூட் 1 மைனஸ் சைன் டீட்டா பை 1 ப்ளஸ் சைன் டீட்டா. இது பாருங்கள் இதோட அப்படியே இதுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், இங்கே அப்படியே இங்கே மைனஸ் ப்ளஸ் ரெசிப்ரோக்கல். அப்போ நான் என்ன செய்கிறேன், சிமிலியர்லி அப்படின்னு போட்டு 1 by xன்னு போட்டு என்ன செய்யலாம், இந்த சீக்கண்ட் டீட்டா இந்த ப்ளஸ் ஜஸ்ட்டு மைனஸ்ன்னு போட்டால் போதும். ஸோ எக்ஸுக்கு வந்து இங்கே ப்ளஸ் வரும் அப்படின்னா 1 by xன்னு போடும்போது இங்கே என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். இப்போ சி த கொஷின், இப்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கு, ஆட் பண்ணியிருக்கு. தேர்ஃபோர் த எக்ஸ் ப்ளஸ் 1 by x இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணலாமா, த சீக்கண்ட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா தென் ப்ளஸ் திஸ் சீக்கண்ட் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா. இப்போ ப்ளஸ் டேன் டீட்டா minus tan theta cancel. So secant theta plus secant theta, the 2 secant theta, 2 secant theta. So which is the RHS here. Therefore this is RHS. Therefore LHS is equal to RHS, right. Hence the proof point 2. புரியுதுங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், பி கேர்ஃபுல். இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து சேர்த்து கேட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டு செகண்ட் பாயிண்ட்டில் ஃப்ரம் ஒன்றுன்னு எழுதிக்கலாம். செப்பரேட்டாக இதை மட்டும் கேட்டால் இது ஃபுல்லாகவே நம்ம எழுதி தான் ஆகணும். புரியுதுங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. Question number 4. Prove the following identities. See the first one. The first point. Secant power 6 theta is equal to tan power 6 theta plus 3 tan square theta, the secant square theta plus 1, right. So first I am going to write the LHS part. LHS is equal to secant power 6 theta. The secant power 6 theta can be written as பாருங்க secant square theta power 3 ன்னு எழுதுறேன். இந்த 6 split பண்ணுறேன். 2 3s are 6. Secant square theta can be written as 1 plus tan square theta. உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா. secant square theta 1 plus tan square theta and this 3. ஸோ இதை கொண்டு வரதுக்காக தான் இங்கே secant square thetaன்னு மாற்றிருக்கேன். 6 வந்து 2 3ன்னு மாற்றிருக்கேன். Because we need the secant square theta. Then the secant square theta can be written as 1 plus tan square theta. இப்போ பாருங்கள் ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்.
What is this? The a, I mean, which is what? A plus b the whole cube is equal to the a cube plus b cube plus 3ab into the a plus b. This is the algebraic identity, right? So இப்போ apply பண்ணலாம் பாருங்க. This is a, this is b. So a cube, 1 cube 1. b cube, இங்க b என்ன இருக்கு? Tan square theta, the cube, right? Plus 3 into a value 1, b value tan square theta, right? Into a plus b. A வந்து 1, b வந்து tan square theta. So this is 1 plus, which is 2 3s are 6 இல்லையா? So tan power 6 theta. This is 3 into tan square theta. 1 plus tan square theta equal to the secant square theta, right? So this is equal to what? 1 plus the tan power 6 theta, right? This is 3 tan square theta into secant square theta. Multiply பண்ணிடலாம் அப்படியே. 3 tan square theta into secant square theta. That's all. ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு சேர்த்து எழுதியாச்சு. Now see the RHS. The tan power 6 theta, 3 tan square theta secant square theta plus 1 இங்கே இருக்குது, அவ்வளோதான். Which is the RHS. Therefore, hence the proof. Point 1. Right? Now, see the second point. What is the second point? The sin theta plus secant theta the whole square plus cos theta plus cosecant theta the whole square, which is equal to 1 plus this is secant theta plus cosecant theta the whole square. Now the LHS is equal to the sin theta plus secant theta the whole square plus cos theta plus cosecant theta the whole square. This is equal to a plus b the whole square. The a square plus b square plus 2ab, 2 sin theta into secant theta. இங்கே அதே மாதிரி. This is cos square theta plus cosecant square, I mean the cosecant square theta plus 2 cos theta into cosecant theta. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கும் என்ன செஞ்சுருக்கேன்? a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த sin square theta plus cos square theta இதெல்லாம் ஒரே எக்ஸ்பிரஷன் தான், ரைட்? ஸோ ப்ளஸ் த கண்டினியூஷன் sin square theta plus cos square theta வேல்யூ 1 எடுத்துக்கிறோம், ரைட்? ஸோ வேறு என்ன இருக்குது? இது அப்படியே எழுதுகிறோம். இந்த secant square theta, அப்புறம் இந்த cosecant square theta முதல்ல எழுதிட்டு அப்புறம் இந்த 2 வர்றதெல்லாம் சேர்த்து எழுதுகிறோம். இந்த 2 sin theta secant theta plus this 2 cos theta the cosecant theta, right? So which is இப்போ பாருங்க 1 plus secant square theta plus cosecant square theta, 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into what is this? Sin theta by cos theta இருக்கு இல்லையா? The sin theta, I mean the secant theta இருக்கு இல்லையா? secant theta எப்படி எழுதுவோம்? 1 by cos theta எழுதுவோம் இல்லையா? ஸோ by cos theta நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளஸ் 2 into இங்கே 2 cos theta cosecant theta இருக்கு இல்லையா? அது 1 by sin theta எழுதலாம். 1 by sin theta. So which is equal to 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 காமன் எடுத்தாச்சுன்னா என்ன வரும் பாருங்கள்? the sin theta by cos theta plus cos theta by sin theta. So this is 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into this is sin into sin, sin square theta plus this is cos square theta by the cos theta into sin theta, right? So which is equal to 1 plus secant square theta plus cosecant square theta
plus 2 into இதோட வேல்யூ என்ன sin square theta plus cos square theta 1. So 1 into this is 1 by this what the cos theta into sin theta 1 plus secant square theta plus cosecant square theta plus இது என்னது 2 into this is into 2 into 1 by cos theta sin theta plus 2 into பாருங்க 1 by cos theta sin theta இருக்கு இல்லையா 1 by cos theta நம்ம என்ன சொல்லலாம் secant theta into this 1 by sin theta என்ன சொல்லலாம் cosecant theta ரைட் இப்போ பாருங்க 1 அப்படியே இருக்கட்டும் இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க a square plus b square plus 2ab ரைட் அப்போ இது எப்படி எழுதலாம் a square plus b square plus 2ab a plus b the whole square எழுதலாம் இல்லையா ஸோ secant theta plus cosecant theta the whole square. So this is RHS for second point. RHS. So prove பண்ணியாச்சு. Therefore LHS equal to RHS. So hence the proof point 2. புரியுதுங்களா இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 5 in exercise 6.1. Prove the following identities. See the first point. Secant power 4 theta into 1 minus the sin power 4 theta is minus 2 tan square theta is equal to 1. Right? Take the LHS. The secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta. பாருங்க secant power 4 theta இது என்ன செய்யலாம் 1 by cos power 4 theta ன்னு எழுதலாம் இல்லையா then into this is a square minus b square method a plus b into a minus b எழுதுறோம் அப்படின்னா என்ன ஆகும் இது the 1 plus sin square theta into 1 minus sin square theta right so a plus b into a minus b is equal to a square minus b square minus 2 into tan square theta can be written as sin square theta by cos square theta. So here in the 1 into 1 plus sin square theta அப்படியே இருக்கட்டும் 1 minus sin square theta can be written as cos square theta divided by this cos power 4 theta minus 2 sin square theta by cos square theta. இப்போ ஒரு cos square theta cancel பண்ணிடலாம் இல்லையா so this is 1 plus sin square theta by ஒரு cos square theta படிச்சுனா remaining இங்கே 4 இருந்தது இல்லையா so என்ன வரும் cos square theta minus 2 sin square theta by cos square theta. So this can be written as cos square theta LCM எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ என்ன ஆகும் the cos square theta LCM எடுத்தாச்சு அப்படின்னா 1 plus sin square theta minus 2 sin square theta 1 plus sin square theta minus 2 sin square theta this is 1 sin square theta minus 2 sin square theta minus sin square theta இல்லையா divided by cos square theta 1 minus sin square theta is equal to cos square theta so cos square theta by cos square theta cancel பண்ணா 1 which is RHS therefore LHS equal to RHS hence the proof 1 hence the proof point 1. Now see the second point. Cot theta minus cos theta minus cos theta divided by the cot theta plus cos theta is equal to the cosecant theta minus 1 by the cosecant theta plus 1. The LHS is equal to cot theta minus cos theta by the cot theta plus cos theta. இப்போ பாருங்க cot theta என்ன எழுதுறோம் பாருங்க cos theta by sin theta right minus this cos theta அப்படியே எழுதுறோம் divided by அதே மாதிரி இந்த cot theta-வை cos theta by sin theta plus this cos theta right இப்போ cos theta-வை பொதுவாக வெளியே எடுத்துக்கிறேன் cos theta காமனாக வெளியே எடுத்தாச்சுன்னா என்ன இருக்கும் the 1 by sin theta minus 1 divided by இங்கே அதே மாதிரி cos theta-வை காமனாக வெளியே எடுக்கிறேன் the remaining
1 by sin theta plus 1. 1 by sin theta plus 1. Your cos theta will be cancelled. Now this 1 by sin theta cosecant theta, right? Minus 1. 1 by sin theta. Cosecant theta plus 1, which is equal to RHS. Therefore, LHS is equal to RHS. Hence, the proof point 2. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 6 in exercise 6.1. Prove the following identities. The point 1, sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B by sin A plus sin B equal to 0. See the first point now. The first point, the sin A minus sin B by the cos A plus cos B plus the cos A minus cos B by the sin A plus sin B is equal to 0. Take the LHS now. LHS equal to what? The sin A minus sin B divided by cos A plus cos B plus this is cos A minus cos B divided by sin A plus sin B, right? இப்போ பாருங்க LCM எடுக்க போகிறேன். cos A plus cos B sin A plus sin B. இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. The sin A, right? The sin A minus sin B into this sin A plus sin B plus cos A minus cos B into this cos A plus cos B, cos A plus cos B, the whole divided by this is cos A plus cos B into this sin A plus sin B, right? So this can be written as, which is A minus B into A plus B, right? The sin square A minus sin square B. This plus அதே மாதிரி இங்கே A minus B into A plus B, A square minus B square, cos square A minus cos square B divided by this is cos A plus cos B into the sin A plus sin B, right? Sin square A, this is which means what? Not a cancel. Sin square A plus cos square A. Sin square theta plus cos square theta equal to what? 1, right? Minus பொதுவாக எடுத்துக்கிறோம். Sin square B minus பொதுவாக எடுத்தானே இடம். This is sin square B plus cos square B. That is also 1. 1 minus 1 by the cos A plus cos B into sin A plus sin B. So 1 minus 1, 0. 0 by anything, 0. So the RHS. Therefore, the LHS is equal to RHS. Hence, the proof point 1. Now see the second point in 6th problem, right? See the solution for the second point. What is given? The sin cube A plus cos cube A divided by the sin A plus cos A plus the sin cube A minus cos cube A by the sin A minus cos A is equal to 2, right? Now the LHS is equal to the sin cube A plus cos cube A by the sin A plus cos A. Here plus this is sin cube A minus cos cube A by the sin A minus cos A. This is LHS part, right? So பாருங்க, A cube plus B cube. I am going to use the algebra formula. The A cube plus B cube is equal to the A plus B, right? Write a formula first. The algebraic identity. The A cube plus B cube is equal to the A plus B into the A square minus AB plus B square. And here the A cube minus B cube is equal to
the a minus b into a square plus ab plus b square, right? இப்போ substitute பண்ணுங்க. a plus b means the sin a plus cos a into the sin square a minus sin a into cos a plus cos square a, right? Divided by this, what? The sin a plus cos a. இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. அடுத்து plus this is, இப்போ இதை அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள். a cube minus b cube is equal to this a minus b. So sin a minus cos a into the a square, the sin square a plus sin a cos a plus cos square a, that divided by this sin a minus cos a, sin a minus cos a, right? See now the sin a plus cos a, sin a plus cos a cancel. Here also sin a minus cos a, sin a minus cos a cancel. What are the remaining? The sin square a. இங்கே பாருங்கள், sin square a minus sin a cos a plus cos square a. இது என்ன செய்யலாம்? இப்போ sin square a plus cos square a value 1, right? Then this minus sin a cos a minus sin a cos a, right? Then here the sin square a plus cos square a value 1. Then this plus sin a cos a plus sin a cos a. Now minus sin a cos a plus sin a cos a will be cancelled. The 1 plus 1 is equal to 2. This is RHS. Therefore LHS is equal to RHS. Hence the proof 0.2. Right? புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். The next problem, question number 7 in exercise 6.1. The first point, if sin theta plus cos theta is equal to root 3, then prove that tan theta plus cot theta is equal to 1, right? So the solution for the first point, what is given? The sin theta plus cos theta is equal to root 3. So இதை என்ன செய்யறோம் பாருங்க, ஸ்கொயர் பண்ணுறேன். ஏன் ஸ்கொயர் பண்ணுறேன்னா அந்த ரூட்டை கேன்சல் பண்ணேன். So sin theta plus cos theta the whole square is equal to root 3 என்ன ஆகிடும்? 3. அதாவது இந்த root 3 இந்த பக்கம் வந்து என்ன ஆகிடும்? ஸ்கொயர் அப்படி கூட எடுத்துக்கலாம், right? So this is a plus b the whole square. So a square plus b square plus 2ab, 2 sin theta cos theta is equal to 3. Now sin square theta plus cos square theta 1. So 1 plus 2 sin theta into cos theta is equal to 3. So 2 sin theta into cos theta is equal to 3 minus 1. This one here, minus 1, right? So 2 sin theta into cos theta is equal to 2. So 2 cancel. Therefore, the sin theta into cos theta is equal to 1. This is equation 1 ன்னு வச்சுக்கலாம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கு? Tan theta plus cot theta equal to 1, right? Tan theta to prove, என்ன ப்ரூவ் பண்ணோம்? Tan theta plus cot theta is equal to 1, right? So take here the LHS is equal to tan theta plus cot theta. Tan theta formula sin theta by cos theta. Cot theta formula cos theta by sin theta. So now this is LCM எடுத்துடலாம், cos theta sin theta. So this is sin theta into sin theta, the sin square theta. The cos theta into cos theta, the cos square theta, the whole divided by cos theta into sin theta. Cos theta into sin theta. Now sin square theta plus cos square theta value 1 by see cos theta sin theta. See the equation 1. Sin theta into cos theta equal to value 1. So இது என்னாச்சு? 1. From the equation 1, right? From the equation 1. So this is 1. This is RHS, right? 1 and proof பண்ணியாச்சு. Therefore LHS equal to RHS. Hence the proof. Hence the proof. Point 1. Now see the second point. If root 3 sin theta minus cos theta equal to 0, then show that tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta by
1 minus 3 tan square theta, right? So now see the second point, what is given? Root 3 sin theta minus cos theta equal to 0. Root 3 sin theta is equal to cos theta, right? So which is sin theta இங்கே இருக்கட்டும், இந்த cos theta கொண்டு வந்தால் by cos theta, இந்த root 3 இந்த பக்கம் கொண்டு போனால் 1 by root 3, ரேஷியோலாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன். sin theta by cos theta is equal to tan theta is equal to 1 by root 3. Now the theta is equal to 1 tan inverse 1 by root 3, right? Tan inverse 1 by root 3, how much? Which is 30 degree. Theta is equal to tan 30 degree தான் 1 by root 3 வரும். ஸோ இங்கே theta வேல்யூ எவ்வளோ? 30 degree. இப்போ இதிலேருந்து இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். To prove, what is that? Tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta. So now the LHS side, tan 3 theta is equal to tan 3 into theta value here 30 degree is equal to tan 3 into 3, I mean 3 into 30, 90 degree. You know very well, tan 90 degree is equal to infinity, equation 1, right? Tan 90 degree is equal to infinite. Here the RHS எடுத்துக்கலாம், 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta, which is equal to 3 into tan theta value 30 degree minus this is tan cube 30 degree by 1 minus 3 tan square 30 degree. So which is equal to 3 into 1 by root 3. Tan 30 degree எவ்வளோ? 1 by root 3 minus 1 by root 3 the whole cube by 1 minus 3 into this is what? 1 by root 3 the whole square. So which is equal to this is 3 by root 3 minus 1 by root 3 3 times போடுங்க, 1 by root 3 1 by root 3 1 by root 3, which means root 3 into root 3 3, அப்போ 1 by 3 into root 3. So 1 by 3 into root 3 divided by this is 1 minus 3 into, right, 1 by root 3 the whole square. அப்போ என்ன ஆகிடுது? The 1 by 3 ரூட்டுக்கு ஸ்கொயருக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும், ரைட்? ஸோ திஸ் இஸ் இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம், ரைட்? ஸோ 3 by root 3 minus 1 by 3 into root 3 by the 1 minus 1, right? 1 minus 1 is equal to what? 3 into root 3 minus 1 by 3 into root 3 by 0. பாருங்க, anything by 0 is equal to infinity. Anything by 0, infinity. So this is equation 2. பாருங்க, equation 1 infinity, equation 2 infinity. The LHS is equal to RHS. Hence the proof point 2. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். The next problem, question number 8 in exercise 6.1. The first problem, see the first one. If cos alpha by cos beta equal to m and cos alpha by sin beta equal to n, then prove that m square plus n square into cos square beta is equal to n square, right? So what is the first one? What is given? The m is equal to what? Cos alpha by the cos beta. N is equal to what? The cos alpha by sin beta. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? To prove, what is that? The m square plus n square into cos square beta is equal to n square, right? So the LHS is equal to the m square plus n square into the cos square beta. First m square, mங்கிறது என்ன? cos alpha by cos beta. So m square na cos square alpha by the cos square beta, right? Plus n cos square alpha by sin square beta, right? So this is, so into கூட என்ன இருக்குது? cos square beta. அடுத்து என்ன செய்கிறேன்? இது ரெண்டு LCM எடுக்கிறேன். I mean cos square beta sin square beta LCM. So this is cos square alpha into the sin square
இப்போ பாருங்கள் இன்னொரு விஷயம் செய்யலாம். இதில் இப்படி ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது இல்லையா, காமனாக வெளியே கொண்டு வந்துடுங்க, இன்னும் ஈஸியாகிடும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு திஸ் இஸ் 1 by காஸ் ஸ்கொயர் பீட்டா, திஸ் இஸ் 1 by the sin square beta into this cos square beta, right? So this can be written as, this is cos square alpha அப்படியே இருக்கட்டும், cos square alpha into, இப்போ LCM எடுத்துக்கலாம், 1 into sin square beta, the sin square beta plus 1 into cos square beta, the cos square beta divided by, this is cos square beta into sin square beta, cos square beta into sin square beta into this cos square beta into cos square beta. இப்போ பாருங்க cos square beta cancel பண்ணிடலாம், right? And this cos square alpha by this sin square beta. இந்த sin square beta plus cos square beta value 1 இல்லையா, இதோட வேல்யூ எவ்வளோ 1, right? இப்போ பாருங்க cos square alpha by sin square alpha இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறேன், cos alpha by sin beta, இந்த ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த 1 மல்டிபிள் பண்ணி எழுதி காட்டணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் ஆஃப் 1 into this. இப்போ பாருங்க cos alpha by sin beta is equal to the n, so the square n square, right? The RHS, so LHS equal to RHS, hence the proof 0.1. புரியுதுங்களா? ஸோ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், the m square plus n square cos square beta equal to n square அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. Now see the second point. செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கு, x is equal to cot theta plus tan theta, cot theta plus tan theta, and y is equal to secant theta minus cos theta. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த x y எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த x is equal to what, cot theta plus tan theta இல்லையா. ஸோ x is equal to cot theta formula cos theta by sin theta, tan theta formula sin theta by cos theta. So x is equal to, this is the sin theta cos theta, right? So this is cos square theta plus sin square theta. So which is cos square theta plus sin square theta value 1. This is 1 by sin theta cos theta. X ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி y ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். y is equal to என்ன கொடுத்துருக்கு, secant theta minus, what is this, secant theta minus cos theta இல்லையா, is equal to secant theta can be written as 1 by cos theta minus this cos theta. So this is y value, right? ஸோ இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 1 minus cos theta into cos theta, cos square theta divided by the cos theta. So this is 1 minus cos square theta sin square theta by cos theta. This is y value. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க, to prove what is that, the x square y power 2 by 3 minus xy square power 2 by 3 is equal to 1. So இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். See, LH is equal to what? The LH is equal to x square y power 2 by 3 minus xy square power 2 by 3, right? So பாருங்க, the x, நம்ம x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1 by sin theta cos theta. இங்கே என்ன இருக்குது, x ஸ்கொயர் இருக்குது, அப்போ 1 by sin square theta cos square theta into என்ன கொடுத்துருக்கு, y என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், sin square theta by cos theta, sin square theta by cos theta power, this is 2 by 3 minus x into y square, x 1 by sin theta cos theta, 1 by sin theta cos theta, y square, இதை ஸ்கொயர் பண்ணால் sin power 4 theta into cos square theta, sin power 4 theta into cos square theta, the whole power, this is also 2 by 3, right? So இப்போ simplify பண்ணுவோம் பாருங்க, sin square theta will be cancelled, then 1 by cos square theta into cos theta, cos cube theta power,
the 2 by 3 minus here the sin theta ஒரு sin theta போயிடுச்சுன்னா மேலே என்ன இருக்கும் sin cube theta by cos cube theta sin cube theta cos cube theta right power 2 by 3. So this is 1 by cos cube theta can be written as secant cube theta power 2 by 3 minus sin cube by cos cube tan cube theta power 2 by 3. Now 3 will be cancelled. So secant square theta minus 3 cancel. This is tan square theta. So secant square theta minus tan square theta formula 1 which is equal to RHS. இதை நம்ம prove பண்ணோம். So LHS equal to RHS. Hence the proof 0.2. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். Now see the next problem. Question number 9 in exercise 6.1. See the first point. If sin theta plus cos theta equal to P and secant theta plus cosecant theta is equal to Q, then prove that Q into P square minus 1 is equal to 2P, right? The solution for the first point. What is given? P is equal to sin theta plus cos theta. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறது ஸ்கொயர் பண்ண போகிறேன் பாருங்கள் பி ஸ்கொயர் ஏன் ஸ்கொயர் பண்ணுறேன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் பி ஸ்கொயர் இருக்குது ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் sin theta plus cos theta the whole square. This is a plus b the whole square. So a square plus b square plus 2ab 2 sin theta cos theta. So which is equal to sin square theta plus cos square theta 1. So 1 plus 2 sin theta cos theta. This is p square. இப்போ p square எங்கே வச்சுக்கோங்க 1 இங்கே வந்தால் minus 1 is equal to 2 sin theta cos theta. P square minus 1 is equal to 2 sin theta cos theta. இந்த P square minus 1 create பண்ணியாச்சு right. வேறு என்ன கொடுத்துருக்கு the Q is equal to what secant theta plus cosecant theta. So secant theta can be written as 1 by the cos theta. Cosecant theta அப்படின்னா 1 by sin theta. So this can be written as 1 by cos theta plus 1 by sin theta. இதை LCM எடுத்துக்கணும் அப்படின்னா 1 into sin theta plus 1 into cos theta that divided by cos theta into sin theta. Cos theta into sin theta. This is எதோட வேல்யூ Q ஓட வேல்யூ. This is Q. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் பாருங்க to prove the Q into P square minus 1 is equal to 2P. So the LHS is equal to Q into P square minus 1. So what is Q here? The sin theta plus cos theta by the cos theta into sin theta into P square minus 1 value. இங்கே find out பண்ணியிருக்கோம் 2 sin theta cos theta. 2 sin theta into cos theta. Now this 2 will be cancelled is equal to this 2 into this sin theta plus cos theta. So into 2. See sin theta plus cos theta தான் என்ன சொல்லியிருக்கோம் P அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. So into P. So this is RHS. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் இல்லையா. So the LHS is equal to RHS. Hence the proof 0.1. Right. Now see the second point. If sin theta is equal to sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta. Now see the second one. What is given? The sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta. இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இப்போ ஸ்கொயர் பண்ணது என்ன ஆகிடும் sin square theta. This is 1 plus sin square theta the whole square is equal to cos power 4 theta. Right? So sin square theta. இப்போ sin square theta என்ன செய்யலாம் அப்படின்னா the 1 minus cos square theta எழுதலாம் இல்லையா. The sin square theta 1 minus cos square theta. This is 1 plus இங்கே அதே மாதிரி sin square theta-வை 1 minus cos square theta அப்படின்னு எழுதலாம் is equal to cos power 4 theta. இப்போ பாருங்கள்
எல்லாமே காஸ் தீட்டா. இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக காஸ் தீட்டா வரப்போகுது. அதனால் நம்ம வசதிக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா புட் t இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. காஸ்ட்டுக்கு போல் t அப்படின்னு வச்சு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் t ஸ்கொயர் into this is 1 plus 1 2 minus t square the whole square is equal to t power 4. This is 1 minus t square into this is a minus b the whole square, a square plus b square, right, minus 2ab, 2 2s are 4, 4t square is equal to t power 4. Now 1 into 4 4, 1 into t power 4 t power 4, 1 into minus 4 t square. Now minus t square into 4 minus 4t square minus into this t power இங்க பாருங்க 2 4 6 இல்லையா, then minus into minus plus 4t power 4. இவர் இந்த t power 4 இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சுன்னா minus t power 4 is equal to 0. இப்போ பாருங்க highest ஆர்டர்லேருந்து வாங்க. அதாவது என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். this is ஃபஸ்ட்டு எதுவும் கேன்சல் ஆகலை. இந்த t பவர் 4 கேன்சல் ஆகுது. ப்ளஸ் t பவர் 4 மைனஸ் t பவர் 4, ரைட். ஸோ திஸ் இஸ் 4 அப்புறம் மைனஸ் 4t ஸ்கொயர். வேறு எங்கே ஸ்கொயர் இருக்குது? -4 என்ன பண்ணலாம்? 8ன்னு எழுதலாம் இல்லையா? இதுவும் ஸ்கொயர் தான், இதுவும் ஸ்கொயர் தான். ஸோ -8t ஸ்கொயர் தென் minus t power 6. This is plus 4t power 4. So the 4 is equal to எல்லாமே இந்த பக்கம் கொண்டு போங்க 8t square minus இந்த பக்கம் போச்சுன்னா plus t power 6. This is minus t power 4. இங்கே பாருங்க இந்த 0 இங்கே எழுதியிருக்கேன். இப்படி இருக்கிற எக்ஸ்பிரஷன் 4 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஸோ நான் 4 is equal to 8. t நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம்? காஸ் தீட்டா. இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 8 cos square theta cos power 6 theta minus 4 cos power 4 theta. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, ரைட். The 4 is equal to 8 cos square theta cos power 6 theta minus 4 cos power 4 theta. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த பாயிண்ட் 2. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Question number 10. If cos theta by 1 plus sin theta is equal to 1 by a, then prove that a square minus 1 by a square plus 1 is equal to sin theta, right? The solution, பாருங்க. First, what is given? The cos theta by 1 plus sin theta is equal to 1 by a. இப்போ இதோட reciprocal எடுத்தா a equal to reciprocal of this 1 by sin theta, I mean 1 plus sin theta by cos theta. This can be written as the 1 by cos theta plus sin theta by cos theta, right? Cos theta வந்து common இல்லையா? So 1 by cos theta secant theta, sin theta by cos theta tan theta. This is a. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? To prove a square minus 1 by a square plus 1 is equal to sin theta. The LHS is equal to a square minus 1 by a square plus 1 which is equal to a என்ன சொல்லியிருக்கோம்? secant theta plus tan theta, secant theta plus tan theta the whole square minus 1 divided by secant theta plus tan theta the whole square. This is plus 1, right? This is a plus b the whole square. So the a square plus b square plus 2ab, 2 secant theta tan theta minus 1 divided by, this is secant square theta plus tan square theta plus the same 2 secant theta tan theta plus 1 here, right? இப்போ பாருங்கள் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். the secant square theta இருக்கு இல்லையா, இதை என்ன செய்யலாம் அப்படின்னா 1 plus tan square theta ன்னு எழுதலாம். Am I right? The secant square theta is equal to 1 plus tan square theta. இங்கே plus the tan square theta plus 2 secant theta into tan theta minus 1. இங்கே பாருங்கள், இங்கே secant square theta அப்படியே வச்சுக்கிறேன். tan square theta ஃபார்முலா எழுதுகிறேன். ஏன் அப்படின்னா
tan ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. நல்லா கவனிங்க, இங்கே -1 இருக்குது, அதனால் இங்கே +1 வர மாதிரி ஃபார்முலா எதில் வரும்? இதில் தான் 1+ன்னு வரும். இங்கே +1 இருக்குது, அதனால் -1 எதில் வரும்னு பார்க்குறேன். tan ஸ்கொயரில் தான் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் -1, அப்போ தான் -1 +1 கேன்சல் பண்ண முடியும், ரைட்? ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 ப்ளஸ் 2 சீக்கண்ட் தீட்டா tan தீட்டா +1. இப்போ +1 -1 cancel, -1 +1 cancel, right? So now tan square theta 2 tan square theta plus 2 secant theta tan theta divided by, this is secant square theta 2 secant square theta, then plus 2 secant theta tan theta. இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒரு 2 இருக்குது, காமனாக 2 வெளியே எடுத்துடலாம். தென் ஒரு tan theta வெளியே எடுத்துடலாம். 2 tan theta வெளியே கொண்டு வந்தாச்சுன்னா இங்கே இந்த tan theta ப்ளஸ் secant theta by இங்கே 2 secant theta வெளியே எடுத்தாச்சுன்னா secant theta ப்ளஸ் tan theta. Here 2 will be cancelled and tan theta plus secant theta plus tan theta will be cancelled, which is equal to the tan theta by secant theta. And then tan theta can be written as the sin theta by cos theta divided by secant theta can be written as 1 by cos theta. The sin theta by cos theta into this is cos theta by 1. Now cos theta cancel, so remaining sin theta. Cos theta will be cancelled, the remaining sin theta. நம்ம அதுதான் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? So the RHS, the LHS is equal to RHS, hence the proof. புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.